பறவைகள் பலவிதம். ஸோ அந்த லெசனில் இருக்கிற நமக்கு தேவையான கேள்விகளை 1 மார்க் மாதிரி எழுதிக்கும். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்குகிற இடம் தான் வந்து பறவைகள் புகலிடம். நிலம் ப்ளஸ் அடர் உப்பு தன்மை கொண்ட தண்ணீர், கடும் வெப்பம், இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பறவை பூனாரை. பட்டாசு வெடிக்காத ஊர் வந்து திருநெல்வேலி குந்தங்குளம். எதை அடிப்படையாக கொண்டு முன்னோர்கள் இன்று மழை வரும்னு நம்பினாங்கன்னா பறவைகள் வலசை போதல். நம் நாட்டில் எத்தனை வகையான பறவைகள் இருக்குன்னா 2400 வகை பறவைகள் இருக்குது. வெயில், மழை, பனி இந்த மாதிரி மாறி மாறி வருவதுக்கு பேர் தான் வந்து பருவகாலம். பருவகால மாற்றத்தை உணர்த்தது வந்து பறவைகள். வயல்வெளியில் வந்து பயிரை தாக்கும் பூச்சியை வந்து யார் உணவாக சாப்பிடுவாங்கன்னா பறவைகள். பறவைகள் வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 5 வகையாக பிரிக்கலாம். தேன் உண்ணும் பறவைகள், பழம் உண்ணும் பறவைகள், பூச்சியை உண்ணும் பறவைகள், வேட்டையாடி உண்ணும் பறவைகள், இறந்த உடலை உண்ணும் பறவைகள். ஸோ சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள்: மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலைக்குயில், பனங்காடை, துக்கணாங்குருவி. நீர்நிலைகளில் வாழும் சில பறவைகள்: கொக்கு, தலைக்காளி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், ஊசி வாழ்வாது. இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. சமவெளியில் இருக்க பறவைகள், நீர்நிலை பறவைகளை கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதுவும் மிஸ் பண்ணாமல். இது ரெண்டில் இல்லாமல் வேறு எதாவது கேட்டால் நம்ம அதை வந்து மலை பறவைகள் எழுதிக்கலாம். அதாவது இதையும் படிக்கணும்னு கிடையாது, நான் இது ரெண்டு மட்டும் நல்லா படிச்சுக்கேன். ஸோ இது இல்லாத ஏதோ வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மலை பறவைகள் அப்படின்னு சொல்லி நான் அதை எழுதிடுவேன். அதுக்காக இதை நான் கலர் பண்ணாமல் இருக்கேன். வேடந்தாங்கல், கரிகிரி, இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், கஞ்சராக்குளம், சித்தங்குடி, மேல்செல்வூர், ராமநாதபுரம், பழவேற்காடு, திருவள்ளூர், உதயமார்த்தாண்டம், திருவாரூர், வடுவூர் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. கரைவெட்டி, பெரம்பலூர், வேட்டங்குடி, சிவகங்கை, வெள்ளூர், ஈரோடு, குந்தங்குளம், திருநெல்வேலி, கோடியக்கரை, நாகப்பட்டினம். ஸோ நம்ம 5 வகையான பறவைகள் பார்த்தோம். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் அதுதான் வந்து இந்த மாதிரி நான் மேட்ச் மாதிரி இங்கே எழுதிக்கேன். ஸோ இப்படி தான் கேட்குறாங்க கொஷனில், அதனால் இதை வந்து இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்படி நான் இந்த பக்கம் மறைச்சிக்கிட்டு கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் சொல்லிட்டே வந்துடுவேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தங்குளம் என்ற சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் தான் பறவைகள் புகலிடம். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடை காலம் என்கிறோம். மனிதர்களின் நல்ல நண்பன் யாரு? பறவைகள் ஆகும். பழவேற்காடு என்ற சிற்றூரில் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எனக்கு திருவள்ளூருக்கும் திருவாரூருக்கு எப்பயுமே குழப்பம் வரும். இப்போ திருவாரூர் யார்? நம்மளோட தமிழ் தாத்தா உவேசா பிறந்தூர். ஆனால் ரெண்டையும் எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி தான் ஞாபகம் வச்சு நம்ம திருவள்ளுவருக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன். அதை திருவள்ளூர்னா பழவேற்காடு. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் மஞ்சள் சிட்டு. நீர்நிலையில் வாழும் பறவைகள் நாரை. அவ்வளோதாங்க, அந்த லெசன் முடிஞ்சிச்சு.